என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியவர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். காலையில் தான் நம் நல்ல காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் உடல்நலத்தை பேணக்கூடிய இந்த யோகாசனத்தையும் அதிகாலை வேளையில் நாம் பழகினால் உடல் நலம் காக்கப்படும், நோயின்றி வாழலாம். அந்த நிலையில் பாருங்கள், நமக்கு லயால் என்ற பெண்மணி லெபனான் என்ற நாட்டிலிருந்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான மைல்களை தாண்டி நம் பயிற்சி சாலைக்கு வந்து யோகா டீச்சர்ஸ் ட்ரைனிங் பழகிறதுக்காக வந்திருக்கிறார்கள். அங்கே பிஏ படித்திருக்கிறார்கள், யோகாசனம் செய்கிறார்கள். வயசு 31. அற்புதமான ஆசனங்களை செய்கிறார்கள். பெண்கள் எல்லோரும் இது மாதிரி ஆசனங்களை செய்ய முடியுமா? எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அப்படி கடினமான ஆசனங்களெல்லாம் லகுவாக செய்கிறார்கள் அவர்கள் 41 வயதிலும். இப்பொழுது உத்தித துவிவாத விரீத தண்டாசனத்தை செய்யப்போகிறார்கள். லயால், யூ கேன் டூ தட் particular asanas. சக்கராசனம் செய்து கால் முட்டை நேராக நிமிர்த்த வேண்டும். பாருங்கள், அது மிக கஷ்டம், காலை நிமிர்த்துறது. உத்தித துவிபாத விரீத தண்டாசனம். Relax. Deep breathing. You can put the head here, leg there. பல்வேறு குணங்களில் செய்ய போகிறார்கள், பார்க்க வேண்டும் நீங்கள். இவ்வளவு அனாவசியமாக செய்கிறார்கள் பாருங்கள். முதுகெலும்பு வளைக்கப்படுகிறது, தலை தொங்க போடுகின்ற காரணத்தினால் தலைக்கு சர்க்குலேஷன், கழுத்து வளைக்கப்படுகிறது, கால் முட்டு நிமிக்கப்படுகிறது. அப்பொழுது என்ன ஆகிறது? காலில் இருந்து முதுகெலும்பு நிமிக்கப்படுகின்ற காரணத்தினால் தலைப்பகுதிக்கு போகிற பிளட் சர்க்குலேஷன் எல்லாம், அந்த நாடி நரம்புகள் எல்லாம் இழுக்கப்படுகிறது. ரிலாக்ஸ். Do deep breathing. You can come this mat, please. Head should be there. Yes. பல்வேறு கோணங்களில் இந்த ஆசனம் செய்யப்படுது, பார்க்க வேண்டும். அந்த பெண்மணியை பார்த்தா பாருங்கள், 41 வயசு பெண்மணியாக இருக்குது பாருங்கள். நம்ம ஊர் 41 வயசு பெண்மணி மச்சப்படி ஏற முடியாது, குனிய முடியாது, நிமிக்க முடியாது. உடல் வயிறு பெருசாயிரும், இடுப்பு பெருசாயிரும். அப்படி தான் பார்ப்போம் நம்ம ஊர் பெண்மணிகளை. இப்போ பாருங்கள், 41 வயசு எப்படி மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும் நம்ம உடம்பை. ரிலாக்ஸ். Deep breathing. You can stand up and reverse. Your head is here, here and leg there. இவங்க என்ன கம்ப்ளீட்டாக அவங்க உணவே டயட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா பழங்கள், சாலட் தான், வேறு எதுவுமே சாப்பிட கிடையாது. 3 வேளையும் அதை தான் சாப்பிடுது. ரைஸ் எப்படி இருக்குன்னு தெரியணுங்கிறதுக்காக சில சமயங்களில் கொஞ்சமாக ரைஸ் சாப்பிடும். அந்த அளவுக்கு உடலை பேணுகிறது.
3 வேளையும் ஃப்ரூட்ஸ் தான் அதிகமாக சாப்பிட்றது. அந்த அளவுக்கு அவங்க உணவு முறையில் ஸ்ட்ரிக்டாக இருந்து தன் உடலை மெயின்டைன் பண்ணுகிறார்கள். ரிலாக்ஸ். டீப் ப்ரீத்திங். ஸ்ட்ரைட் அண்ட் சிட். 3 வேளை பழங்களை தவிர வேறு எதுவும் சாப்பிட்றது கிடையாது. நம்ம ரைஸ் சாப்பிட்றத என்னமா சாப்பிட்றாங்கிறத பார்க்குறதுக்காக அவங்க நாட்டிலேருந்தே கொஞ்சம் அரிசி கொண்டாந்துருக்காங்க. அதை கொடுத்து அதை சமையல் பண்ணி கொஞ்சமாக சாப்பிடுவாங்க. அதுதான் அவங்களுக்கு சாப்பாடு. ஆகவே நம்மை விட வெளிநாட்டினர்கள் மிகவும் இந்த கலையிலே ஆர்வம் கொண்டு அதை படித்து முழுமையாக படித்து அங்கே போய் மற்றவர்களுக்கு கற்றுத்தருகிறார்கள். யோகா டீச்சராக அங்கே இருந்து மக்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த அற்புதமான கலையை இதை பார்த்த பின்பாவது நமது பெண்கள் அதை பழகி தங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.